வந்துருங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். முத்து அண்ணா டிக்கெட் என்னைக்கு கேன்சல் பண்ணு. சரிங்கண்ணா. ஏன் டிக்கெட் கேன்சல்? ஏற்கனவே 5 தடவை டிக்கெட் கேன்சல் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை கண்டிப்பா போயாகணும். எந்திரிங்க. ஆமா இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் இல்ல கண்டிப்பா இல்ல போறேன். நீங்க கண்டிப்பா போயாகணும். எந்திரிங்க. சொல்றல. இல்லடா. ஏய் உன்னை விட்டு 1 மந்த் நான் வாங்கண்ணா. இருக்க போறேன். அண்ணியை நான் பாத்துக்கிறேன். ஏய் ஏதோ பேசி என்ன ஊருக்கு அனுப்புறல. என்னங்க எனக்கு மட்டும் உங்களை விட்டுட்டு இருக்கணும்னு ஆசையா என்ன? இது முக்கியமான பிசினஸ் மீட்டா இல்லையா? ஆமா அப்புறம் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரியா? சரி உடம்ப பாத்துக்கோ. டயத்துக்கு சாப்பிடு. எங்க போறதா இருந்தாலும் முத்து கூட்டிட்டு போயேன. சரி. முத்து போலாமா? நான் ஓட்டுறேனே. வாடா நான் ஓட்றேன். சரிண்ணா. கேர்ஃபுல்லா சரி போங்க. பாத்து பாத்துறோம். ம். I love you baby. Bye. Bye. See you. அண்ணி சொல்லுங்க அண்ணி. சார் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாருங்க அண்ணி. கிளம்புனதுக்கு அப்புறம் தானே வந்த? ஐயோ அண்ணி ஃப்ளைட்ல ஏறி போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நானே கிளம்பி வரேன். ஓகே முத்து, லீமேரிடன் ஆப்போசிட்ல என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாங்க. அவங்கள கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வந்துறியா? சரிங்க அண்ணி. Hi, I'm Jay from Bangalore. சார் வணக்கம் சார். உங்களை பிக்கப் பண்ணிட்டேன்னு மேடமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார். Okay. Hi Jay. Hi. How are you? Cool dude. உட்காரு. அப்புறம் how is business? Fantastic. Fine. Fine. முத்து இவங்க என் ஃப்ரெண்ட். தெரியும் நீ சின்ன வயசுல உங்க கூட படிச்சவரு. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. வர வழியில நாங்க பேசிட்டு தான் வந்தோம். ரொம்ப நல்லவர் நீ. நல்லா பேசுறாரு. பாத்தியா? சரி அண்ணி நான் வீட்டுக்கு போனோம். கிளம்புறேன். சரி. இந்தாங்க நீ சாவி. ஓ 2 நாளா நீ வீட்டுக்கே போல இல்ல? சரி சரி கிளம்பு. உன் வைஃபுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னல? ஆமா நீ. சீக்கிரம் போய் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சரிங்க நீ. வரேன் நீ. முத்து இங்க வா. புடி. இல்ல பரவாயில்ல நீ. நான் ஆட்டோலயே போயிடுறேன். புடின்னு சொல்றல. புடி. உன் வைஃப கார்ல கூட்டிட்டு போ. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி நான் வரேன் நீ. அப்புறம் சொல்லுடா. சார் குட் மார்னிங். நீங்க எப்போ வந்தீங்க? என்ன முத்து நேத்து நீ தானே பிக்கப் பண்ண? பிக்கப் பண்ண. அப்ப நைட்டு இங்கே தங்கிட்டேன். தங்கிட்டீங்களா? ஆமா. இவன் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றான்? முத்து கார் ரெடி தானே? போலாமா? ரெடி நீ. உட்கார். ஏய் இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. கமலி நம்ம வழக்கமா போற ஸ்பாட்டுக்கு போலாமா? இந்த இடம் ரொம்ப மாறிடுச்சு இல்ல? ஆமா. வந்து ரொம்ப நாள் ஆகுது. காலேஜ் டேஸ்ல வந்ததுல நம்ம காலேஜ் டேஸ்ல அடிக்காத கூத்தா. இந்த இடம் எவ்வளவு மாறி இருந்தாலும் நீ மட்டும் மாறவே இல்லை.
இன்னும் காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே சூப்பரா இருக்க. அதுவும் இந்த Dress சூப்பர், சான்ஸே இல்லை. அண்ணி, அண்ணன் ஃபோனு. ஹாய் பேபி, ஹவ் யூ? நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. அதான் முத்துவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். முத்து இங்க தான் இருக்கான், பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா. அண்ணா சொல்லுங்கண்ணே. சரிங்கண்ணே. என்னங்க இன்னும் தூக்கம் வரலையா? இல்லைம்மா, மனசே சரியில்லை. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. ஆ ஆ குடிங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாங்க? வேலை செய்கிற இடத்துல எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமா. இவங்கெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ படு. நீங்களும் படுங்க. இல்லைம்மா, நீ தூங்கு. ஆ சான்ஸே இல்லை. என்ன முத்து? என் முதலாளிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது மேடம். நான் வரேன் மேடம். இவனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? அண்ணன் எவ்வளவு தங்கமானவர், அவருக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? ச்சே, நினைச்சாலே மனசு கூசு. சொந்த அண்ணி மாதிரி நினைச்சு பழகிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே. ஏன்டா வேலையை விட்டேன்னு கேட்டா அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. எழுந்துடா. நான் என்ன சொல்றேன்? ஐயோ, நீ என்ன பண்ணியா? ஸ்டேஷன் போக சொல்றேன். எல்லாரும் பார்க்கலாம். சொல்ல மாட்டேன்ல. என்ன சார் தப்பு பண்ணல? ஏய், அடடா, எங்க கூட்டு போறீங்க சார்? கேக்குறேன். நான் என்ன பண்ணல? அவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? என்ன பண்ணனா? இந்த பொம்பளை பொறுக்கி வேலை செய்யற இடத்துல வீட்டுக்கார அம்மா கிட்ட தப்பா நடந்து முயற்சி பண்ணிருக்கா. நான் ஒண்ணும் பண்ணல சார். வீட்டுக்காரன் வெளிநாடு போயிட்டானா நீ வீட்டுக்குள்ள போயிடுவியா? பரதேசி. நான் பண்ணாத தப்புக்கு 2 வருஷம் என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க சார்.